வெல்கம் டு பேச்சுலர் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ரொம்பவே சிம்பிளா, ரொம்பவே ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு ரவா பொங்கல் ரெசிபி பார்க்க போறோம். வாங்க இத எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த டிஷ் பண்றதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் பார்த்தோம்னா, இது நார்மலா நம்மளோட வீடுகள்ல இருக்கக்கூடிய நார்மல் இன்கிரீடியன்ட்ஸ் தான். ஸோ இத வச்சு எப்படி எக்ஸலன்ட்டான ஒரு வித்தியாசமான ஒரு பொங்கல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு டப் அதாவது ஒரு கப் அதாவது ஒரு டம்ளர் மெஷர்மென்ட் பண்ணி ஒரு டம்ளர் நான் வந்து அளவு எடுத்திருக்கேன். அதில சரி பாதி அதில பாதி டம்ளர் அளவுக்கு நான் இந்த மாரி சிறுபருப்பு அதாவது இந்த மாரி பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ நார்மலா ஒரு பொங்கல நம்ம எப்படி தாளிப்போமோ, அந்த இன்கிரியன்ட்ஸ் தான். கொஞ்சம் மிளகு, சீரகம், கொஞ்சம் கருவேப்பில, கொஞ்சம் பொடியா வெட்டின இஞ்சி, கொஞ்சம் முந்திரி. முந்திரி ஆப்ஷனல். உங்களுக்கு தேவைனா சேர்த்துக்கங்க, இல்லனா விட்டுருங்க. ஸோ இப்ப இந்த இந்த அப்புறமா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு. ஸோ இப்ப நான் என்ன பண்றேன்னா, இந்த சிறுபருப்பு நல்லா 1க்கு 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிட்டு, குக்கர்ல ஒரு விசில் விட்டு எடுத்துடுறேன். அதாவது ஹாஃப் பாயில். இது நல்லா வேகக்கூடாது. லைட்டா வெந்த உடனே நான் நான் எடுத்துடுறேன். இப்ப என்ன பண்றேன்னா, ஒரு பேன் வச்சுட்டு, அந்த பேன்ல 1க்கு 3 தண்ணி வச்சு நல்லா இந்த மாரி கொஞ்ச நேரம் கொதிக்க விடுறேன். இது சைமல்டேனியஸா கொதிக்கணும். நீங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது சாம்பாருக்கு எதுக்கோ இல்ல. ஸோ அது லைட்டா தான் வெந்திருக்கணும். இப்ப இன்னொரு பேன் வச்சுட்டு, அதில லைட்டா கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி, அந்த எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச உடனே, நம்ம வெட்டி வச்சிருக்க அந்த இஞ்சி, முந்திரி, கொஞ்சம் மிளகு, சீரகம், கருவேப்பிலை நம்ம இதெல்லாம் போட்டு நம்ம லைட்டா ஃப்ரை பண்ணிக்கிறோம். நார்மலா நம்ம பொங்கல தாளிக்கிற மாரியே தான். ஸோ நம்ம இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நீங்க இந்த மாரி நார்மல் ரவையில இல்லாம நீங்க கோதுமை ரவையில கூட நீங்க பண்ணலாம். பட் ஆனா அப்படி நீங்க பண்றதா இருந்தா, அந்த தண்ணி அளவு மாறும். அப்ப நீங்க 1க்கு 6 தண்ணி வைக்கிற மாரி இருக்கும். இதுக்கு 1க்கு 3 அதுக்கு அதுக்கு 1க்கு 6. ஸோ அதான் மெஷர்மென்ட்டு. ஸோ இந்த மாரி இத போட்டு கொஞ்சம் நல்லா நீங்க ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க. அந்த இஞ்சி ஃப்ரை ஆயி, அந்த இஞ்சி, முந்திரி, மிளகு, சீரகம்லாம் சேர்ந்து ஃப்ரை ஆயி, அந்த ஸ்மெல் வந்த உடனே, நான் என்ன பண்ண போறேன்னா, நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க ரவை. அத கொட்டி நம்ம ஃப்ரை பண்ணிக்க போறோம். ஸோ ஓகே. நம்மளுக்கு இஞ்சி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. கொஞ்சம் லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு, அந்த மிளகெல்லாம் கொஞ்சம் லைட்டா அப்படி கொஞ்சம் பொரிய ஆரம்பிக்கணும். லைட்டா அந்த மிளகு பொரிஞ்சா லைட்டா கொஞ்சம் ஒரு ஃப்ளேவர் வரும். அந்த ஃப்ளேவர் வந்த அப்புறமா தான் நீங்க சேர்க்கணும். ஸோ இது நீங்க அந்த மிளகு அது பொரியிற வரைக்கும் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு, அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த ரவைய கொட்டி இத நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஸோ நீங்க ரவைய ரொம்ப கோல்டன் ப்ரவுன் கலர்ல ஃப்ரை நீங்க நீங்க ஃப்ரை பண்ணாதீங்க. லைட்டா இது எல்லாமே சேர்ந்து ஒரு மாரி ரோஸ்டட் ஸ்மெல் வரும். ஃபர்ஸ்ட்டு ஒரு 2 மினிட் 2 மினிட்ஸ்க்குள்ளயே வந்துரும். நீங்க ரொம்ப நேரம் பண்ணீங்கன்னா, இது ஒரு மாரி டார்க் கலர் ஆயிடும். அப்புறமா பொங்கல் நம்மளுக்கு கலர் மாறிடும். ஸோ இத பாருங்க. நான் 1க்கு 3 தண்ணி வச்சு அத நல்லா கொதிக்க வச்சுட்டேன். அது நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்ப இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்பயே சேர்த்துடணும். நீங்க அப்புறமா ரவ அந்த மிக்ஸ்சர கொட்டுன அப்புறமா நீங்க சேர்த்தா சரியாகாது. ஸோ அந்த பருப்புல இருக்கிற அந்த தண்ணி நல்லா சேர்ந்து வேகும்போதே, இந்த மாரி அதுக்கு தேவையான உப்பு நீங்க சேர்த்துக்கணும். ஸோ உப்பு நீங்க எடுக்கிற அளவ பொறுத்து, உங்களோட டேஸ்ட்ட பொறுத்து நீங்களே அந்த அளவீனத்த ஃபிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. ஓகே. இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா ஆகட்டும். இப்பவும் சொல்றேன், நான் பருப்ப மேஷ் பண்ணல. ஏன்னா அது பொங்கல் ரொம்ப பொங்கல் ரொம்ப அப்போ மேஷ் ஆச்சுன்னா நல்லா இருக்காது. அது ஒண்ணும் பாதியுமா இருக்கணும். நல்லா வெந்திருக்கணும். அதே சமயத்தில பார்த்தா அந்த பருப்பு விசிபிளா இருக்கணும். ஓகே. இந்த மாரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, நம்ம இத நம்ம இப்ப நம்ப ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? அந்த அந்த ரவைய கொட்டி கொட்டி நம்ம கிண்ட போறோம். ஸோ, இப்போ இத நான் இப்ப நானே பண்றதுனால, இப்ப நான் எடுத்து எடுத்து போட்டு பண்றேன். நீங்க பண்ணும்போது என்ன பண்ணுங்கன்னா, இது கொஞ்சம் அந்த தண்ணி நீங்க எப்படி நார்மலா உப்புமா பண்ற மாரி நல்லா தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தா, அந்த நீங்க 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 ஃப்ரை பண்ணத எடுத்து போட்டு அந்த லம்ப்ஸ் இல்லாம, அதாவது கட்டி தட்டாத அளவுக்கு நீங்க கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க. ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் லைட்டா வாட்டரியா தான் இருக்கும். பட் ஆனா ஃபர்ஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் அது கொஞ்சம் நல்லா வேகணும். ஸோ இந்த டிஷ் பண்றதுக்கு அந்த பருப்பு வேகறது மட்டும் தான் உங்களுக்கு இருக்கிற டைமிங்கே. மத்தபடி இந்த டிஷ்ஷ அப்ராக்ஸிமேட்லி ஒரு 10லேருந்து 12 நிமிஷத்துக்குள்ள நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம நார்மலா சாப்பிடுற உப்புமா மாரியோ, இல்லன்னா நம்ம வீட்ல நார்மலா பண்ற அந்த ரைஸ் பொங்கல் மாரியே இல்லாம, இந்த இந்த டிஷ் ரொம்பவே எக்ஸலன்ட்டா இருக்கும். இத மேக்ஸிமம் இத மேக்ஸிமம் நெறைய இடத்துல செய்ய மாட்டாங்க. ஸோ இத பாருங்க. இந்த மாரி அது லைட்டா பிரிஞ்சு பிரிஞ்சு
பிரிஞ்சு பிரிஞ்சு விழ ஆரம்பிச்சோடனே நம்மளுக்கு பொங்கல் வந்து டேச்சுன்னு அர்த்தம். ஸோ இதை வந்து இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி நான் ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டேன். 5 நிமிஷம் கழிச்சு நமக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ கைஸ், இதுதான் சிம்பிளான வந்து ஒரு ரவா பொங்கல். இதை வந்து யார் வேணால் செய்யலாம் வீட்டில். இதுக்கு ரொம்ப நேரம் ஆகலாம் கிடையாது. ஒரு சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே இந்த டிஷ்ஷை வந்து நீங்கள் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி தான், நம்ம சேனல் எப்பவுமே ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷஸ் தான் நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ். தேங்க்யூ.